ஸ்ரீஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்ற பகுதியினுடைய தொடர்ச்சி. இன்று நாம் காண இருப்பது ஸ்லோகம் 19, ஸ்லோகா 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்யபபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ருத்ருத்து. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்யபபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ருத்ருத்து. இந்த 19வது ஸ்லோகத்திற்கான எளிய விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். நாம் நினைப்பது, நாம் செய்வது எல்லாம் அறிந்தவன் மகாபுத்திர், அழியாத சக்தியை உடையவன். மகாவீரிய, தன் சங்கல்பத்தாலேயே உலகங்களை எல்லாம் படைத்தவன். மகாசக்தி, நம் உள்ளும் புறமும் உள்ள இருளை போக்க வல்லவன். மகாத்யுதிஹி, ஓமை சொல்ல முடியாத திருமேனியை உடையவன். அனிர்தேஷ்யவபு, பெரும் செல்வமும் அழகும் ஒளியும் ஞானமும் உடையவன். ஸ்ரீமான், கணக்கற்ற திவ்ய கல்யாண குணங்கள் உடையவன். அமேயாத்மா, ஆமையாய் மந்திரமலையை தாங்கி, சிறுவனாய் கோவர்தன மலையை தாங்கி, தன்னை அண்டினரை மலை தூக்கியும் காப்பவன். மகாத்ருத்ருத், இதனை மகாத்ருத்ருக் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக ஒவ்வொரு சொல்லுக்குமான மிக நீண்ட விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல் சொல்லான மகாபுத்திர் என்றால் மிக்க ஞானம் உள்ளவர், எப்பொழுதும் எங்கும் அனைத்தையும் ஒரே சமயத்தில் அறிபவர், ஏக காலத்தில் எதையும் அறிய வல்லவர், அபாரமான அறிவை கொண்டவர், பேரறிவாளன், எல்லையில்லா ஞானி, உயர்ந்த அறிவுத்திறன் கொண்டவர், ஞானிகளிலும் சிறந்த ஞானி, மிக்க ஞானம் உள்ளவர், எக்காலமும் எவ்விடங்களிலும் உள்ள எல்லா பொருள்களையும் ஐயம் திரிபின்றி அறிவதாகிய பேரறிவுள்ளவர், எல்லாம் அறிந்தவன், பரமாத்மா ஜீவாத்மா இருவருக்கும் ஞானஸ்வரூபமாய் இருக்கையும் ஞான குணகனாய் இருக்கையும் பொது, அதாவது அறிவாகவும் அறிபவனாகவும் இருக்கும் தன்மை. கண் காது முதலிய இந்திரியங்களின் உதவி இல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிபவன் பரமபுருஷன். எல்லாம் அறிந்தவனை சர்வஜ்ஞன் என்று குறிப்பிடலாம். பகவான் மகாவிஷ்ணுவே சர்வஜ்ஞன், அதாவது எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் அவனுடைய ஞானம் தடை சுருக்கம் ஏதுமின்றி பறந்திருக்கும். நமக்கும் இப்படிப்பட்ட ஞானம் இருக்க வாய்ப்புண்டு. ஆயினும் நம் விளைப்பயனுக்கு தக்கபடி சரீர சம்பந்தத்தினால் அறிவு சுருங்கும், தடைப்படும். பரமபுருஷன் கர்ம வசப்படாதவனாகையால் அவன் தனது சங்கல்பப்படி ஒரு திருமேனியுடன் பிறந்தாலும் அவன் அறிவு குறைப்படாது ஞானம் முழுவதும் வளர்ந்திருக்கும். எனவே அவன் சர்வஜ்ஞன், எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் தானாகவே உணர்கிறவன், அறிகிறவன், ஞானமூர்த்தி. இதுவே மகாபுத்திர் என்ற சொல்லுக்கான விளக்கமாகும். அடுத்த சொல்லான மகாவீரிய என்றால் மிக்க வீரியம் உடையவர், விகாரப்படுவதற்கு காரணங்கள் இருப்பினும் தமது இயற்கை விகாரப்படாமல் இருப்பவர், அதாவது மாறுதலற்று இருப்பவன். பரபிரம்மம் தனது சங்கல்பத்தினால் உலகத்தில் பல பொருள்களாக மாறுதல் அடைவது உண்மை. எனினும் விகாரப்படுவதற்கு காரணங்கள் இருப்பினும் தமது இயற்கை விகாரப்படாமல் இருப்பவர். இதற்கு உதாரணமாக பால் முதலியவை இயற்கை மாறி தயிர் முதலவியாக மாறுவது போலின்றி, சந்தனம், கஸ்தூரி, புஷ்பம் முதலியவை இந்திரியங்களை கவர்வது போல தமது சேர்க்கையினால் மாத்திரமே காரியங்கள் அனைத்தும் விரிவாக பரவும்படி செய்யும் திறமை உள்ளவர் என்பது. பகவான் விகாரப்படாமல் இருப்பவர். இதில் அவருடைய வீரியம் என்னும் குணம் போற்றப்படுகிறது.
யோகேஸ்வரர்களிடத்தில் உள்ள கலங்காமை என்னும் இந்திரிய ஜெயம் இந்த குணத்தின் ஒரு அணுவாக நினைக்கப்படுகிறது. அதுவே மகாவீரிய. இதனை வேறு விதத்திலும் கூறலாம். மகாவீரிய என்றால் உயர்ந்த சாரம்சமாக இருப்பவர். வீரிய என்பது அனைத்து படைப்பு தூண்டுதல்களுக்கும் பின்னால் உள்ள சாரம்சம். தெய்வீகம்தான் மூலாதாரம் என்பதால் படைப்பிற்கான இயக்கவியல் வெளிப்படக்கூடிய ஒரே இடம் தெய்வீகமே என்பதால் இங்கு உயர்ந்த தெய்வீகம் மகாவீரிய என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு எம்பெருமானின் வீரியம் என்பது மிக அதிகமாகவே உள்ளது. அதனை சிறிதளவு குறைப்பதற்கு கூட யாருக்கும் திறனில்லாத காரணத்தினால் அது மாறுபடாமல் அப்படியே உள்ளது. எனவே இந்த திருநாமம் பெற்றான் மகாவீரிய. நறுமணம் என்பது மனிதனின் அருகில் உள்ள போது அவனை இழுக்கிறது. மலர்களின் நறுமணம், கஸ்தூரி மானிலிருந்து வெளிப்படும் நறுமணம், இது போன்றவை. இவ்வாறு இந்த நறுமணம் போன்று எம்பெருமானும் நம்மை இழுக்கிறார். எம்பெருமான் மிகவும் கடினப்படாமல் தனது இருப்பு மூலம் மட்டுமே செயல் புரிகின்றான். மிகவும் பெரிய யோகிகள் பலரும் சர்வேஸ்வரனின் இந்த திறனில் ஒரு அணுவின் அளவு அவர்களிடம் உள்ளதால் எந்தவிதமான குழப்பமும் அற்றவர்களாக உள்ளனர். அடுத்த சொல்லான மகாசக்தி என்பதற்கான விளக்கம்: மிக்க சாமர்த்தியம் உள்ளவர், மிகுந்த சக்தி உடையவர், தன் சரீரத்தின் ஒரு பகுதியான பிரகிருத்தியை, அதாவது இயற்கையை மாற்றி உலகத்தை படைக்கும் திறன் உள்ளவர். சிலந்தி தன் உடலில் இருந்து நூலை வெளியேற்றி மறுபடியும் உள்ளே இழுப்பது போல. மிகவும் வலிமையானவர், சர்வ வல்லமை உடையவர். ஒரு குயவன் பானை ஒன்றை ஒரு சக்கரம் கொண்டு செய்கின்றான். இங்கு குயவன் நிமித்த காரணம். மண் என்பது பானையாக மாறுவதால் அதுவே உபாதான காரணம். சக்கரம் முதலியானவை சககாரி காரணம். ஆனால் எம்பெருமான் மகாசக்தி என்பதால் இவனே நிமித்த காரணம் மற்றும் உபாதான காரணமாக உள்ளான். இவன் தனக்கு உதவியாக எந்த சாதனங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் எதனையும் படைக்கும் திறன் கொண்டுள்ளான். தனது சரீரத்தின் ஒரு பகுதியான பிரகிருத்தியை உலகமாக மாற்றவும் சாதனங்களை சரிவர உபயோகம் செய்வதற்கு திறன் கொண்டவனாகவும் உள்ளான். இதேபோல் சிலந்திக்கும் உபாதான காரணம், நிமித்த காரணம் ஆகிய இரண்டும் உண்டு. அதாவது சிலந்தியானது தன்னிலிருந்து வெளிப்படும் எச்சிலையே தனது வலையாக பின்னுவதால் சிலந்தியே உபாதான காரணமும் நிமித்த காரணமாகவும் உள்ளது. அற்பமான சிலந்தியே இவ்விதம் இரண்டுமாக கூறும்பொழுது அனைத்து விதமான சக்தியும் கொண்ட சர்வேஸ்வரன் இவ்விதம் அனைத்து விதமான காரணங்களாக உள்ளான் என்பது மட்டும் நாம் ஏன் இன்னமும் உணராமல் இருக்கின்றோம்? பகவானே மூல பிரகிருதி, பால், தயிர் போன்ற பலவும் நொடிக்கொரு முறை மாறுபடுதல் என்பது எம்பெருமானின் சக்தியில் ஒரு துளியால் மட்டுமே ஆகும் என்பதே உண்மை. அடுத்த சொல்லான மகாத்யுதிகி என்றால் மிக்க ஒளி பொருந்தியவர், மிகுந்த பிரகாசம் கொண்டவர். மகாத் என்றால் அற்புதமான ஒளியின், யுதி என்றால் பிரகாசம். உலகில் உள்ள மற்ற ஒளி மூலங்களான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நெருப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய அனைத்தையும் ஒளிரச் செய்பவர். தானும் உயர்ந்த சுயமாக பிரகாசிப்பவர். இதனையே பிரகதாரண்ய கோ உபனிஷத் அவர் சுயமாக பிரகாசிப்பவர் என்று பகவானை பற்றி குறிப்பிடுகின்றது. இதனையே முண்டக உபனிஷத்தும் மகாவிஷ்ணு உயர்ந்த சுயம், அவரே ஒளிகளின் ஒளி என்று விவரிக்கின்றது. மிகுந்த ஒளியுடன் கூடியவன், மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்த்தபடி உள்ள காரணங்களை காட்டிலும் இவன் வேறுபட்டவன். அதாவது யாருடைய உதவியையும் எதற்கும் எதிர்பாராதவன் என்பதை இந்த திருநாமம் நமக்கு உணர்த்துகின்றது. ஒளியானது உள்ளும் புறமும் இருக்கின்ற இருவிதமான இருளையும் நீக்க வல்லதாகும். இந்த ஒளியானது அவனை அண்டும் அடியார்களுக்கு இனிமையாகவும் அவனது விரோதிகளுக்கு பயத்தை அளிப்பதாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் சூரியன், மாணிக்கக்கல் போன்றவற்றில் காணப்படும் ஒளி என்பது இவனது ஒளியில் ஒரு சிறு பகுதி மட்டுமே ஆகும். இதனையே விஷ்ணு புராணமும் பகவானுடைய உயர்ந்த குணங்கள் என்று பூர்ணமாக உள்ள ஞானம், பலம், சக்தி, ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் ஆகிய இவை எல்லாமே அவனுடைய குணங்களாக இருக்கின்றன என்று பகவான் என்ற பதத்திற்கு இது பொருளாக அமைந்துள்ளது. அதேபோல் எல்லா திருநாமங்களிலும் மகா என்னும் இந்த விசேஷனம் அமைந்திருப்பது பகவானிடத்தில் உள்ள இந்த குணங்கள் அளவுபடாதவை என்பதை விளக்குகின்றது.
அதுவே மகா எனப்படும். அடுத்த சொல்லான அனிர்தேஷயபு என்றால் இது இவ்விதம் என்று சுட்டிக்காட்ட முடியாத ஸ்வரூபம் உடையவர். உதாரணமாக நம்மாழ்வார் ஆணல்லன் பெண்ணல்லன் அழியுமல்லன் காணலுமாகான் உளநல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணுமுருவாகும் அல்லனுமாம் கோனை பெரி துடைத்தெம் பெம்மானை கூறுதலே என்று நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் அழகாக எடுத்துச் சொல்லியுள்ளார். பகவான் தனக்குத்தானே பிரகாசிப்பதனால் சுயம் பிரகாசம் என்பதனால் இது இவ்விதம் என்று சுட்டிக்காட்ட முடியாத ஸ்வரூபம் உடையவர், குறிப்பிட முடியாத திருமேனிய உடையவர். மேற்கூறிய 6 குணங்களும் அளவற்ற கடல்கள் போல் நிரம்பி இருப்பதினால் திவ்ய மங்கள விக்கிரகத்திற்கு ஓமை சொல்லக்கூடாதவர், ஓமை சொல்ல பொறாத திவ்ய மங்கள விக்கிரகம் உடையவர், நிகரற்ற விளக்க ஒண்ணாத திருமேனிய உடையவர், யாராலும் அவர் அப்படித்தான் என்று சொல்ல முடியாதவர், இவ்வாறு விவரிக்க முடியாத வடிவம் கொண்டவர். அடுத்த சொல்லான ஸ்ரீமான் என்றால் எப்போதும் பெருமைகளால் நேசிக்கப்படுபவர், ஈஸ்வர தன்மையாகிய திருவுடன் கூடியவர். ஸ்ரீமான் என்றால் தன் திருமேனிக்கு தகுந்த ஆபரண செல்வத்தை உடையவர். இவ்வாறு தெய்வீக செல்வம் யாரிடம் குடிக்கொண்டிருக்கிறதோ அவரே ஸ்ரீமன். ஸ்ரீ என்றால் மகிமை அல்லது ஐஸ்வர்யம், அதாவது செல்வம் என்று பொருள். தனது திருமேனிக்கு ஏற்றதான திவ்யமான ஆபரணங்களின் ஐஸ்வர்யத்துடன் கூடியவன் அவனே ஸ்ரீமான். அடுத்த சொல்லான அமேயாத்மா என்றால் அளவிட முடியாத ஞானம் உள்ளவர். அமேயாத்மா என்றால் இப்படியாக உள்ள குணங்கள் மற்றும் ரூபங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்றபடி ஆழமான சமுத்திரம் போன்ற கம்பீரமாக உள்ளவன் அவனே அமேயாத்மா. இவ்வாறு அளவிட முடியாத சாராம்சத்தை கொண்டவன், கடலை போல் ஆழமாய் அளவிட முடியாதவர். அடுத்ததாக கடைசி சொல்லான மகாத்ரித்ருத் அல்லது மகாத்ரித்ருக் என்றால் பெரிய மலையை தாங்கியவர். பெரிய மலையாகிய மந்திரத்தை அமுதம் கடையும் போதும் கோவர்தனத்தை பசுக்களை காக்கவும் தாங்கியதால் மகாத்ரித்ருக். குணங்களுக்கேற்ற அவதார செயல்களை புரிபவர், அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது மந்திரம் என்னும் பெரிய மலையை தாங்கினவர். இவ்வாறு பெருமலையை தாங்கும் திறன் படைத்தவர். அதேபோல் கோவர்தன மலையையும் தாங்கி நின்றவன். புராணங்களில் பகவான் மலைகளை தூக்கி தாங்கியவர் மற்றும் மலைகளை உயர்த்தியவர் என்று 2 நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றது. முதல் நிகழ்வானது அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடையும் பொழுது கூர்ம அவதாரம் எடுத்து மூழ்கியது என்றும், பகவான் பெரிய ஆமை அதாவது கூர்ம வடிவில் வெளிப்பட்டு அந்த மந்திர மலையை தாங்க வேண்டும் என்பதற்காக தாங்கினார். எதுவரை தாங்கினார் என்றால் தேவர்களும் அமிர்தத்தை சேகரிக்கும் வரை கடைதலை தொடர்ந்த பொழுது அதுவரை தாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, பசுக்களை பாதுகாக்க கிருஷ்ணராகிய பரமபிதா பரபிரம்மம் கோவர்தன மலையை தூக்க வேண்டியிருந்தது. எனவே மலையை உயர்த்தியவர் என்று இரண்டாவது நிகழ்வு எடுத்துரைக்கின்றது. மொத்தத்தில் மனதை பாதுகாக்கும் இறைவன், எனவே மகாத்ரித்ருக் என்று அழைக்கப்படுகின்றார். விஷ்ணு தெய்வீகம். அவர் பக்தர்களின் மனம் என்னும் அந்த புத்தியை அவர் கடையும் பொழுது படிப்பு என்னும் ஸ்மரணம் மற்றும் பிரதிபலிப்பு எனப்படும் மனனா மற்றும் அவரது சொந்த பால் போன்ற தூய இதயமான பக்தி மூலம் தாங்கி அழியாமை என்னும் அமிர்தத்தை, அதாவது அனுபவத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறார். இவ்வாறு பக்தர்கள் அழியாமை என்னும் அமிர்தத்தை, அந்த அனுபவத்தை பகவானிடமிருந்து பெறுகிறார்கள். இவ்வாறு இதுவரை கூறப்பட்ட அளவிட இயலாத தன்மைகளுக்கு ஏற்றபடியாக தனது விருப்பப்படி பகவான் பலவிதமான லீலைகளை செய்பவன். அதுவே இந்த முழு ஸ்லோகத்திற்கான விளக்கமாகும். இந்த 19வது ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: சுடர் ஞானம் ஒளிர் வீசும் வளர் சக்தி திகழ்மேனி உயர் ஆத்ம அறிவு கொண்டோன் மலை தாங்கும் கரம் முளான். மீண்டும் இந்த ஸ்லோகம்: மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி
அனிர்தேஷ்ய பபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித்ருத்தோ. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நமஸ்காரம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.